வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிவி கிட்டு வந்து நீங்கள் புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா எப்படி வந்து நீங்கள் கடையில் ஷாப்பில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்போவுமே லாங்கிலேருந்து போகிறீங்க, பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போகிறீங்க அப்படிங்கும்போது கிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் இங்கே ஒர்க் ஆகலைன்னா மறுபடியும் போய் மாற்றிட்டு முடியாது, அவ்வளோ லாங்கில் போய் மாற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கடையில் வாங்கும்போது சின்னதாக ஒரு டெஸ்ட்டு இருந்தால் போதும், நீங்கள் வந்து ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நம்ம இதில் ஈஸியாக செக் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, கிட் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். ரிமோட்டு எல்லாமே டோட்டலாக கிட்டில் வந்துடும். பார்த்தீங்கன்னா ஏவி ஜாக்கெட்டு, ஸ்பீக்கர் ஒயரு எல்லாமே டோட்டலாக இன்க்ளூடு பவர் கார்டுலேருந்து எல்லாமே வந்துடும். ஓகே, நம்ம கிட்டை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இது பார்த்தோம்னா 21 கிட்டு. 21 கிட்டில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மிட்ஸ் அண்ட் டார்கெட்டு இது நல்லா இருக்குது. மிட்ஸ் அண்ட் டார்கெட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்ஓடி வந்து கம்ப்ளைண்ட் வரதில்லை. மற்ற கிட்லாம் பார்த்தீங்கன்னா எல்ஓடி வந்து ஒரு 10 நாள் தான் தாங்குது, இல்லைனா மீறி போனால் 1 மாதம் ஓடுது, அவ்வளோதான். எல்ஓடி வந்து உப்பிடுது, இல்லை எல்ஓடி போயிடுது. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அடிக்கடி வருது. ஸோ அதனால் வந்து எப்போவுமே நீங்கள் கிட்டு வாங்கினீங்க அப்படின்னா மிட்ஸ் அண்ட் டார்கெட் இது மாதிரி நல்லதாக கொஞ்சம் வாங்கி போடுங்க. அதில் வந்து எல்ஓடி கம்ப்ளைண்ட் வரதில்லை. நான் போட்ட வரைக்கும் கிட்டத்தட்ட அதில் 20-30 கிட்டு வாங்கி போட்டேன், ஆனால் அதில் எல்ஓடி கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. மற்ற கிட்டு வந்து ரேட்டு கம்மின்னு சொல்லி வாங்கிட்டு போய் போட்டேன், கொடுத்தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போய் போட்டால் 1 மாதம் தான், மீறி போனால் இன்னும் பார்த்தோம்னா 10 நாள்லேயே போயிடுது. அப்புறம் நம்ம மறுபடியும் நம்ம போய் நம்ம எல்ஓடியும் மறுபடியும் தர மாட்டாங்க, நம்ம புதுசு தான் வாங்கிட்டு போய் போடணும். ஸோ அதனால் அது வந்து டபுள் காஸ்ட், நம்ம செலவும் அதிகமாகுது, அலைச்சலும் அதிகமாக போயிடுது. ஸோ அதனால் கிட்டு வாங்கினீங்கன்னா மிட்ஸ் அண்ட் டார்கெட் இது மாதிரி வாங்கிக்காங்க. ஓகே, வந்து எல்ஓடி கப்பை மட்டும் நம்ம கீழே டேபிளில் வந்து ப்ரெஸ் பண்ணி அழுத்தி அதுக்கு மேலே வெயிட் வச்சுக்காங்க, தூக்காத மாதிரி. ஓகே, பார்த்தோம்னா அதில் கிட்டு ஆன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கீபோர்டு பவர் கார்டு இருந்தால் போதுமானது. பவர் கார்டு இன்சர்ட் பண்ணியாச்சு. பவர் கார்டு எந்த இடத்துலன்னு பார்த்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்காங்க. டிகாசிங் ஆயில் வர இடத்துல போட்டுறாதீங்க, உங்களுக்கு வெர்டிகலைசேஷன் மாதிரி கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக பவர் கார்டை வந்து அந்த டேஞ்சர்னு போட்டு அந்த சிம்பிள் போட்டிருப்பாங்க, இல்லை ஏசி 230 வோல்ட்னு கொடுத்துருப்பாங்க, அது மாதிரி இது பண்ணிக்காங்க. எல்ஓடி கப்பு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கரெக்டாக வச்சு இதுக்கு மேலே வெயிட் ஒன்று வச்சுக்காங்க. கிட்ட ஆனில் இருக்கும்போது மேலே வராமல் இருக்கிறதுக்காக வெயிட் வைக்கிறேன். ஓகே, ஒரு டெஸ்ட் ஒன்று கையில் வச்சுக்காங்க செக் பண்ணுறதுக்கு. ஓகே, நான் இப்போ வந்து பவர் ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கீபோர்டில் வந்து லைட்டு எல்இடி க்ளோ ஆகுது. ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு எல்ஓடி காயில் பக்கத்தில் இந்த மாதிரி திருப்பி பிடிச்சிக்காங்க. இந்த மாதிரி திருப்பி பிடிச்சி எல்ஓடி காயில் கொண்டு போனீங்களா உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து எரியும். இந்த டெஸ்ட்டு வந்து அவ்வளோவா வெளிச்சம் வராதனால உங்களுக்கு தெரியல. வேறு நல்லா டெஸ்ட்டாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுனே உங்களுக்கு தெரியும். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கிட்ட கொண்டு போகும்போது எரியும், மேலே எடுத்திங்கன்னா எரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்தால் எரியலை, கிட்ட கொண்டு போகும்போது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எரியும். அந்த மாதிரி டெஸ்ட்டு எரிஞ்சு அப்படின்னா எல்ஓடி ஆசிலேஷன் ஆகுது, கிட்டு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இந்த கிட்டு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எல்ஓடி பார்த்தீங்கன்னா அந்த ஆரியோ கம்பெனியில் போட்டிருப்பாங்க. இந்த ஆரியோ கம்பெனி போட்டிருந்தாங்களா எல்ஓடி வந்து போகிறதில்ல, அது பார்த்து கூட வாங்கிக்கலாம். லோக்கல் கிட்டு வாங்குற மாதிரி தான் அந்த ஆரியோ கம்பெனி போட்டிருக்காங்களான்னு பார்த்து வாங்கிக்காங்க. ஓகே, கிட்டு பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. ஓகே, ரிமூவ் பண்ணும்போது கடைசி அந்த எல்ஓடி கப் வந்து எடுத்து நீங்கள் வந்து போர்டில் வந்து ஏதாவது இடத்துல வந்து ஷார்ட் பண்ணிக்காங்க. ஏன்னா பவர் சப்ளை ஸ்டோரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை டிஸ்சார்ஜ் பண்ணி விட்ருவோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஷார்ட் பண்ணி விட்றோம், அவ்வளோதான். ஆனால் கையில் டச் பண்ணிடாதீங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு 19 சந்திக்கிறேன். நன்றி, பாய்.